கோவிட்-19 தொற்றுநோய் மற்றும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலையற்ற பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதுள்ள அரச நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டு அரச சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்கள் 30,000 ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் மீளாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. இந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்புகள் 18,853ற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கிணங்க பொது நிர்வாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைமைகளுக்கு அமைய விண்ணப்பங்களை கோரி ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான ஏற்புடைய அமைச்சுகள் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.